அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறான் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த மாதம் முழுவதுமே நாம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 10வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் தியானித்து அது வாக்குத்தத்தமாய் நாம் சுதந்திரித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்ப கர்த்தர் நம்மிடத்திலே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். அந்த உடன்படிக்கை மீறாதபடிக்கு அதில் நாம் நிலைத்து நிற்கும்போது நாம் இந்த பூமியில யாருக்கும் செய்திராத பெரிய அதிசயமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் என்று சொல்லி வேதத்தினூடாக அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை காணப்படுகிற தேவன். அவர் நாமமே அதிசய நாமம். அல்லேலூயா. அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதை குறித்தும் அந்த நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம் கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கை யோசிப்போடைய கர்த்தர் இருந்தால் அவனுடைய காரிய சித்தி பெற்றது, அதாவது வெற்றி பெற்றது, அதாவது ஜெயம் பெற்றது. அவன் அடிமைப்படுத்தப்பட்டவனாக காணப்பட்டாலும் குழியிலே அவனை அடித்து நொறுக்கி துன்பப்படுத்தி சாகடிக்கும்படியாய் போடப்பட்டிருந்தாலும், அவன் போத்திபாருடைய கரங்களிலே அங்கே சென்று அவன் அடிமையாக வேலை பார்த்தாலும், அவனுக்கு பல அரண்மனையிலே பல விதமான சோதனைகள் வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அந்த தரிசனத்தின்படியாக குறித்த நேரத்திலே யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த எகிப்து தேசத்திற்கே ஒரு அதிபதியாக வைத்தார். பார்வோன் சொல்லுகிறான், பேருக்காக நான் முதல் சிங்காசனத்திற்கு, ஆனால் எல்லா அதிகாரமும் உன்னிடத்திலே தருகிறேன், உன்னை பார்க்கிறவர்கள் தெண்டலிட்டு உன்னை வணங்க வேண்டும் என்கிறதான அளவுக்கு அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்தினார். காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யார் யாரோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் ஒருவேளை நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தாலும் குறித்த காலத்தில் அவங்க உயர்த்தப்படுவார்கள். ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்வார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுபோல தாவீதோடு கூட இருந்தார். தாவீதுக்கு எதிராக வந்தவர்கள் பயப்படுகிறார்கள். தாவீதுடைய காரியமும் ஜெயமாய் மாறுகிறது. கோலியாத்தை வீழ்த்த காரணம் என்ன? கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினால்தான் நடந்தது. அல்லேலூயா. இப்படியாக பல காரியங்களை அந்த நாளிலும் நாம் தியானித்தோம். இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான சில காரியங்களை அந்த அதிகாரத்திலே கீழே கொடுக்கப்பட்டிருந்ததை நாம் கடந்த வாரத்தில் அந்த 12வது வசனத்தை நாம் தியானித்தோம். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, பண்ணினால் அது உன் நடுவிலே கண்ணியாயிருக்கும். அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, விக்கிரகங்களை படைத்தவர்களை புசிக்க கூடாது, இந்த தேசத்து ஜனங்கள் செய்கிற எந்த விதமான பாரம்பரிய காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. நம்ம வேறுதிரித்து எடுக்கப்பட்டவர்கள், நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தேவ கட்டளையின்படி அவருடைய வசனத்தின்படி அவருடைய கட்டளையின்படி வாழ வேண்டும். அப்படி வாழும் போதுதான் ஆண்டவர் நம் மத்தியிலே அதிசயமான காரியங்களை செய்வார், நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அல்லேலூயா. அதை தொடர்ந்து இன்னும் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளில் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த அதிகாரத்துடைய 34 யாத்ராகமத்திலே அந்த அதிகாரத்திலே 21ஆம் வசனம் சொல்லுகிறது, 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக, விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ 6ஆம் நாள்ல நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னதான இந்த அதிசயமும் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மகிட்ட பண்ணினான உடன்படிக்கை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று சொன்ன காரியத்தை அவர் நம்மோடு கூட இருந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் 7 நாளும் வேலை செய்து அந்த 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும் என்று இங்கே நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நாம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது மோசேயின் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த 10 கற்பனைகளை ஒரு கற்பனை, பரிசுத்த ஓய்வு நாளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அது ஓய்வு நாள் என்று சொன்னார் ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென். 6 நாட்களும் எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் எதற்காக
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களில் சற்று நாம் தியானிக்க வேண்டும். அநேகர் ஓய்வு நாள்னா ரெஸ்ட் எடுத்து அந்த நாளை முழுவதுமா என்ன செய்யலாம், தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அந்த ஓய்வு நாளில் தான் எல்லா விதமான காரியங்கள் அந்த நாட்கள்ல தான் செய்கிறவர்களாக நல்ல நல்ல ஃபங்க்ஷன்கள் சில குடும்பங்களிலே நடக்கிறது என்று சொன்னாலும் அந்த நாளை தெரிந்தெடுக்கிறார்கள். அவர்கள் ஏன் இந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய ஓய்வு நாளில் வந்து கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல இந்த நாளில் தான் எல்லாருக்கும் லீவா இருக்கிற, யாருக்குமே பிரச்சனை இல்லை என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நேரத்தை ஆண்டவருக்கு செலவிடாதபடிக்கு தங்கள் தங்கள் காரியங்களுக்காக மாமிச பிரகாரமாக சிந்தித்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற காரணத்தை அந்த நியாயப்படுத்தி பேசும்போது உலக பிரகாரமா அது சரியாகத்தான் இருக்கும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையின்படி அது சரியில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இவங்க சொல்றாங்க, சரி அந்த நாள்ல தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சோன்னா என் சொந்தக்காரங்க குடும்பக்காரங்க எல்லாரும் கலந்து கொள்ள, எல்லாருக்கும் லீவு, அன்னைக்கு வேலை இல்லை, பள்ளிக்கூடத்துல படிப்பு இல்லை, காலேஜ்ல படிப்பு இல்லை, ஆபீஸ்ல வேலை இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது மாமிச சிந்தைக்கு ஒத்து வருமே தவிர ஆண்டவர் நம்மோடு கூட இருந்த அதிசயங்களை அற்புதங்களை நமக்கு செய்ய வேண்டும் என்றாலோ, நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும் என்றாலோ நாம் என்ன செய்யணும், அவர் சொன்ன உடன்படிக்கையை நாம் மீறாத இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்கு மட்டுமே அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்படும், அவர்களோடு மட்டுமே கூட இருந்து பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனவே இந்த நாட்களிலே பரிசுத்த ஓய்வு நாளில தான் பலவிதமான ஃபங்க்ஷன்களை எல்லாருமே வைக்கிறாங்க. இதை எல்லாரும் கூடி வருவாங்க என்கிற ஒரு நம்பிக்கையில அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது அருவருப்பு, அருவருப்பு, அருவருப்பு. அவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த ஓய்வு நாள் நமக்கு விரும்பின காரியத்தை செய்வதற்காக அல்ல, இல்லைன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்து சும்மா தூங்கிட்டு இருக்கிறதுக்காக அல்ல. அந்த ஓய்வு நாளை கர்த்தர் படைத்தது என்னவென்று சொன்னால் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தான் அந்த நாளை நமக்கு ஆண்டவர் நியமித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் போன காரியத்தை செய்வதற்காக அல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஓய்வு நாளிலே ஒருவன் நினைச்சுதான் விறகு பறக்க போனான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தான காரியம். விறகு பறக்க போனவனை மற்றவர்கள் காண்கிறாங்க, மோசத்தை கொண்டு வருகிறாங்க. இப்படியாக இந்த ஓய்வு நாள்ல தீ மூட்டக்கூடாது, சமைக்கக்கூடாது, முந்தின நாளை சமைத்து அடுத்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நியமங்கள் இருக்கு. இவர் இன்றைக்கு சமைப்பதற்காக விறகு பறக்கிறார் என்பதை சொல்லி அவனை பிடித்து கொண்டிருப்பது நியாய பிரமாணத்தின்படி இந்த கற்பனையின்படி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுகிறத அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவனை அப்படியே கல்லறிந்து என்ன செய்தாங்க, கொன்று விட்டாங்க. இப்ப நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினாலே யாரும் யாரையும் எந்த கேள்வியும் கேட்பதில்லை. ஆண்டவரும் அவர்களை விட்டு வைத்திருக்கிறார், மற்ற அதிகாரம் படைத்தவர்களும் அவர்களை விட்டு வைத்திருக்கிறார். உங்க சுதந்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லிட்டு கட்டாயமா வருவார்கள் என்று சொல்ல முடியாது. அவரவருடைய சுதந்திரம். பாஸ்டர் என்னதான் சொன்னாலும் நாம அவரவர்களுக்குன்னு ஒரு மனநிலைமை இருக்கு, அப்படித்தான் அவங்க செய்வாங்க. தூங்குறவங்க தூங்குவாங்க, ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்காங்க. உலக பிரகாரமான சிற்றின்பங்களை கலைக்கிறவங்க சிற்றின்பங்களை கலைக்கிறவங்க சினிமா தியேட்டருக்கு போவாங்க, பிராந்தி குடிப்பாங்க, அல்லது நல்ல நல்ல டூரிஸ்ட் பிளேஸ்ல போயிருந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. இல்லையா? இப்படியா அந்த நாளை வீணாய் கிடைக்கிறாங்க. இல்லைன்னா நல்ல இறைச்சி இந்த மாதிரிப்பட்ட கறி வகைகளை எடுத்து நல்லா சமைத்து அன்னைக்கு சந்தோஷமா என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இதற்காக தான் ஓய்வு நாள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லையா? ஆனா பரிசுத்த ஓய்வு நாள் எதற்கு என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிப்பதற்காகவே. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம் விவனமாக சொல்லுகிறது. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், நீங்கள் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளும் உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருப்பதாக, அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை படக்கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஓய்வு நாள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கான்? கர்த்தருக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஓய்வு நாளை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கேட்டா சனிக்கிழமை உங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது. ஆண்டவரே அதிகாலையில எழும்பி நான் சரியா சோத்திரத்தோடு தேவ சமூகத்துல போகணுமே, ஆராதிக்கணுமே இருக்கணும். சும்மா பெட்ஷீட்டை மூடிட்டீங்கன்னா மூடிட்டே இருப்பாங்க. வேதத்தை கொஞ்சம் நீங்க கை கொள்வீங்கன்னா, கொஞ்சம் தியானிப்பீங்கன்னா, அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்கன்னா, நிச்சயமாகவே ஒரு ஃபங்க்ஷன் விட்டு போற முந்தின நாட்களில் எவ்வளவு பிரயாசப்படுறீங்களோ அதை விட அதிகமான பிரயாசம் நாளைய தினத்தை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற உற்சாகம், மனமகிழ்ச்சி, ஆயத்தம் இதெல்லாம் நமக்கு கடந்து வரும். அல்லேலூயா. எனவே இந்த பரிசுத்த ஓய்வுனால நம்ம 6 நாளும் வேலை செய்யறோம், 7 நாள் சும்மா ரெஸ்ட் எடுக்கதான் அப்படின்னு யாருமே முடிவு பண்ணாது. கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்ட நாள். அந்த நாளிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளை கர்த்தர் நினைச்சுகிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? பரிசுத்தமான நாள். அந்த பரிசுத்தமான நாளிலே பரிசுத்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவர் இந்த 7 நாட்கள் ஒரு நாளை ஓய்வு நாளாய் மாற்றி இருக்கிறார். அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமுள்ள நாளாய் மாற்றி இருக்கிறார். அந்த பரிசுத்தம் நாளை கர்த்தருக்கென்றே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்.
அல்லேலூயா. அப்ப கர்த்தரை ஆராதிக்கிற நாம், ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த நாளை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த நாளிலாகிலும் நீங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தோடு கடந்து செல்ல நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்ப இந்த நாள் எந்த நாள்? ஓய்வு நாள், பரிசுத்தமுள்ள நாள், கர்த்தருக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட நாள். நம்ம மனம் போல போறதுக்கு அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து வருகிறதான வேளையில அதனுடைய யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் அவருடைய 31வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாய் வெண்மை நிறமாய் இருந்தது. அது ருசி தேனிட்ட பணியாரமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் வாசிக்கிறதான வேளையில அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. நாங்க எகிப்தில இருந்திருந்தா எங்களுக்கு அது கிடைச்சிருக்கும், இது கிடைச்சிருக்கும். வனாந்தரத்துல வந்து நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, தண்ணி இல்லையே, சாப்பாடு இல்லையே, அப்படி இப்படிலாம் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்தாங்க? அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க முறுமுறுத்தார்கள். இந்த முறுமுறுப்பை மோசே, ஆரோன் இவர்கள் கேட்டார்கள், கர்த்தரும் கேட்டார். ஹல்லேலூயா. இவருடைய முறுமுறுப்பை பார்த்து இவர்கள் நல்ல சாப்பாடு கொடுப்போமே, இறைச்சி வகை கேட்கிறாங்களேன்னு சொல்லி அது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாளையம் முழுவதும் காடையை வரிச்சிக்க பண்ணினார். காடைகளா வந்து செத்து கிடக்குது. அல்லேலூயா. இவங்க அவைகளை எடுத்து என்ன செய்தாங்க? நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு ஆசை தீராதபடிக்கு தொண்டை வரைக்கும் சாப்பிட்டவங்க செத்து போனாங்க. லிமிட்டா சாப்பிட்டவங்க பிழைச்சிட்டாங்க. அல்லேலூயா. அதுபோல அந்த ஒரு பனியை வருஷிக்க பண்ணார். பனி அந்த பாளையத்தை மூடிவிட்டது. காலையிலே எழுந்து பார்க்கும்போது எல்லா இடமும் பனியாக இருக்கிறது. சூரியன் உதித்து அந்த ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்கிற வேளையில மேல இருந்த அந்த பனியெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன செய்கிறதுனா விலகி போகிறது. உள்ளே நல்ல வெண்மை நிறத்திலே அந்த கொத்தமல்லி அளவிலே சின்ன சின்னதான மன்னா என்கிறதான ஒரு ஆகாரத்தை ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதுல சில கட்டளைகளை கொடுத்தார். அத்துடன் நாம் வாசிக்கிறதான வேளையில நீங்கள் ஒரு ஓமர் அளவு தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அது உங்களுக்கு போதுமானது என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தார். அவர்கள் தங்கள் தங்கள் தேவைகளுக்கு அந்த அளவின்படியாக எடுத்தார்கள். சந்தோஷமாய் சாப்பிட்டாங்க. ஆனா ஓய்வு நாள் வருவதற்கு அன்றைக்கு என்ன செய்யணும்? எல்லா நாட்களிலுமே அது வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் காலையில இவங்க வெளியே வந்து பார்க்கும்போது அந்த மன்னா, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த மன்னா கிடைத்தது. இவங்க சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா சாப்பிடல அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, அதிகமா எடுத்தார்கள். அந்த கட்டளையை மீறி அதிகமா எடுத்தார்கள். சிலர் குறைவாக எடுத்தார்கள். 20வது வசனம் சொல்லும், மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மோசேயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளை போலதான். பாஸ்டர் அறிவிப்பு கொடுத்து கொண்டே இருக்கட்டும், நம்ம வழியை பார்த்துட்டே இருப்போம். அல்லேலூயா. அதுபோல அவர்கள் என்ன செய்வாங்க? வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அதிகமாய் சேமித்து நாளைக்கு சாப்பிடலான்னு எடுத்திருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது என்ன செய்ய? பூச்சியை அரித்து விட்டது, கெட்டு போய் விட்டது. அது சாப்பிட முடியாம இருந்தது. நாம் தொடர்ந்து படிக்கும்போது அது கொஞ்சம் எடுத்தவங்களுக்கும் குறை வரல, மீதி எடுத்தவர்களுக்கும் அதிகமா எடுத்தவர்களுக்கும் மீதி வரல. அனுதின உணவை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. பரமண்டல ஜெபத்துல நமக்கு சொல்லப்படும், அனுதின உணவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அன்றன்றுள்ள அப்பத்தை, அன்றன்றுள்ள காரியத்தை அன்றென்று நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையை கலைப்போம் என்று சொன்னால் அதில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுபோல ஓய்வு நாளிலே அதை என்ன செய்யணும்னா மன்னா இறங்காது. வாரத்துடைய 6 நாட்களிலும் வானத்திலிருந்து மன்னா இறங்குனது. 7ஆம் நாள்ல இறங்காது. ஆகையினாலே ஒரு கட்டளை கொடுத்தாங்க. நீங்க ஓய்வு நாளுக்கு முந்தின நாள்ல 2 நாள் உள்ளதை நீங்க சேர்த்து வைக்கலாம். ஒரு ஓமருக்கு 2 ஓமர் எடுத்துக்கொள்ளலாம். நாளைய தினத்துக்கு இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே அவர்கள் எடுத்தார்கள். அடுத்த நாள் காலையில போய் பார்த்தாங்க. அங்க பார்க்கும்போது மன்னா என்ன செய்யல? இல்ல. முந்தின நாள் எடுத்து அதுவும் அந்த அளவுக்கு தான், அந்த தேவைகளுக்கு தான். நம்முடைய தேவையை கர்த்தர் சரியா சந்திக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதற்குத்தான் அது என்ன செய்யும்? மன்னா என்று பெயரிடப்பட்டது என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த நாளில
நம்முடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு செலவிடாதபடிக்கு வேற எந்த காரியத்தில் நீங்கள் செலவு போட்டாலும் இவர்களைப் போல அதிகமான மண்ணாயை நீங்கள் சேமித்து வைத்தாலும் அது வீணாகத்தான் நினைச்சுக்கிறது போகிறது. அதுல ஒரு நன்மை இல்லை. ஒருவேளை ஒரு ஃபங்க்ஷன் வீடா இருக்கலாம், நமக்கு முக்கியமான ஒரு நபராக இருக்கலாம். ஐயோ, ஆராதனை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ஆள் முக்கியமான ஆளு, அது போகாம இருந்த பிரச்சனை வருமே என்று சொல்லி அங்கே நாம் செல்வோம் என்று சொன்னால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை விடவும் நீங்கள் அவர்களை நேசிக்கிற என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லையா? ஒரு ஆராதனையை நிறுத்திவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு இல்லைன்னா ஒரு விருந்து வீட்டுக்கு இல்லைன்னா இன்னொரு காரியத்துக்கு உங்களோடு இணைந்தவர்களோடு நீங்கள் போகிறீர்கள் சொன்னால் கர்த்தரை நீங்கள் பெரியவராக நினைக்கவில்லை, அந்த நபரைத்தான் நீங்க பெரியவராய் நினைக்கிறீங்க. கர்த்தரை பெரியவராய் நினைக்கிறவர்கள் அந்த நபருடைய ஃபங்க்ஷனை ஒரு நாள் முன்னால போகலாம், ஒரு நாள் பின்னால போகலாம், ஆராதனை விடாதபடிக்கு நினைச்சு அவங்க வாஞ்சியோடு கர்த்தரை, ஏன்னா இவர் தான் பெரியவர் என்பதை அவர்கள் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எனவே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நமக்கு மிக முக்கியமான நாட்கள். இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல கர்த்தரை பரிசுத்தமா ஆசரிக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இங்கே ஆசீர்வதிக்கிறார். மட்டுமல்ல, அவர்களுக்கு வேண்டிய மன்னாவையும் கர்த்தர் பரத்திலிருந்து ஈவாக கொடுப்பார். நான் வியாபாரம் பார்த்திருந்த நாட்களிலே நான் அதை அனுபவித்து இருக்கிறேன். சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் கடையை திறந்து வைப்பேன், நல்ல வியாபாரம் நடக்கும், உண்மைதான். ஆனால் என்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளை திறக்க வேண்டாம் என்று அடைத்தனோ அதனால நான் எதுவுமே குறைந்து போகல. அந்த வியாபாரம் ஒன்றில் சனிக்கிழமை நடக்கும், இல்லைன்னா இன்னும் பாதி என்ன செய்வோம், திங்கக்கிழமை நடக்கும். நம்ம விட்டு அது போகவே போகாது. நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாகவே குறைவுபடாது, அதிகமாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு கடன் பாரங்கள் இருக்கிறபடினாலே, தேவைகள் இருக்கிறபடினாலே, வியாபாரம் பண்றவங்களும் கொஞ்ச நேரம் வியாபாரம் பார்த்தா நல்லா இருக்குமே, வேலை செய்கிறவங்களும் இன்னைக்கு நல்ல வேலை இருக்குது, வேலை செய்தா கிடைக்கிற சம்பளத்தை வாங்கினா ஒரு காரியத்தை செய்யலாமே, இப்படியெல்லாம் நம்ம முடிவு பண்ணுவோம். ஆனால் முடிவை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதுல எந்த நன்மையுமே இருக்காது. நான் அனுபவத்தோடு சொல்றேன், எந்த நன்மையுமே இருக்காது. ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு செலவழித்து மற்ற நேரத்திலே மற்ற காரியங்களை நாம் உலக பிரகாரமான காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் வேணும்னா பரீட்சித்து பாருங்கள், அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இரட்டிப்பாய் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஓய்வு நாள் அது பரிசுத்தமாக்கப்பட்ட நாள், அது ஆசீர்வாதமான நாள், அது கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்ட நாள். கர்த்தரை ஆராதிக்க பிள்ளைகள் அந்த பரிசுத்த ஓய்வு நாளே ஆண்டவர் சபைக்கு வருவதற்குள்ள பலனை தந்தா என்ன தடைகள் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அவைகளை உதறி தள்ளிவிட்டு தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்படி ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் யாத்திரா 34:10 அவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை மீறாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளும் போது அவர் இந்த ஜனத்துக்கு, பூமியில எந்த ஜனத்துக்கு செய்தார் பெரிய பெரிய அதிசயமான காரியங்கள் உங்கள் நடுவிலே என் நடுவிலே கர்த்தர் செய்வார். அது மட்டுமல்ல, நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏதோ வாக்குத்தத்தம் கிடைத்தது என்று சொல்லி அப்படியே அதை பார்த்து பார்த்து ஒரு வருஷம் முழுவதும் இருந்து ஜெபித்து பார்த்து அதெல்லாம் நடக்காது. ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம். அவருடைய கற்பனைகளுக்கு அவருடைய எச்சரிப்பை நம்ம கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், இந்த உடன்படிக்கையை நான் உடன்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கை காரியங்களை வெற்றியாய் ஜெயமாய் கர்த்தர் மாற்றி தருவார். அது பயங்கரமாய் இருக்கும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. லேவியராகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லேவியராகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் வாசிக்கும் போது, உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், இது நித்திய கட்டளை. அல்லேலூயா. ஒரு வருஷ கட்டளையோ 10 வருஷ கட்டளையா இல்ல, நித்திய கட்டளை. இந்த உலகம் இருக்கும் வரைக்கும், மனுஷன் இருக்கிற வரைக்கும் அதுதான் கட்டளை, மாற்று கருத்தே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாளா இருக்கட்டும். என்ன நாள்? விசேஷித்த ஓய்வு நாள். விசேஷித்த ஓய்வு நாள்னா சந்தோஷம் தான் வரும், அப்படித்தானே? ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஆட்கள் கூடி இருக்கிறாங்கன்னா தெரியாதவங்க வழியே போறவங்க அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா விசேஷம்னு ஒன்று இருந்ததுன்னா வாழ்க்கைக்கு நேற்றைக்கு வரையில் இன்னைக்கு ஏதோ ஒரு மாறுபட்ட ஒரு சம்பவம் அங்கே நடக்க போகிறது என்பது இருக்கும். அங்கே திருமணம், அங்கே கல்யாணம், அங்கே வீடு பிரதிஷ்டை, அங்கே பிள்ளைக்கு பர்த்டே, அதனால எல்லாம் கூடி இருக்கிறாங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க. அது விசேஷித்த நாளிலே கூடி இருக்கும்போது
அங்க எல்லாரும் துக்கமா இருக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல சாப்பாடு கிடைக்கும். நல்ல விருந்தினர் எல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய இடம்னா ரொம்ப சந்தோஷமா தான் எல்லாரும் இருப்போம். நல்ல பட்டுடுத்தி மேக்சிமம் ரொம்ப சந்தோஷமா தான் என்ன செய்வாங்க, அதிலேயே கலந்து கொள்வார்கள். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்பது விசேஷித்த நாள் என்று சொல்லி லேவியர் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ சாதா மற்ற நாட்கள் ஆலயத்துக்கு வருவது போல அல்ல, அது ஒரு விசேஷித்த நாள். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த நாளை ஆண்டவர் என்ன நாளாய் மாற்றி இருக்கிறார்? ஒரு விசேஷித்த நாள், அதாவது சந்தோஷமான நாள், நம்ம எல்லாரும் கூடி களி கூறக்கூடிய நாளாக கர்த்தர் இந்த நாளை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். தேவ சமூகத்தில் என்ன எப்படி வரணும்? தாழ்மையோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொன்னால், தேவன் இந்த பூமியில காண்கிற எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை கர்த்தருக்கென்றே ஏற்படுத்தி இருக்கிறார். அது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அது ஓய்வு நாள். கர்த்தர் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அது பரிசுத்த ஓய்வு நாள். அந்த நாளை கர்த்தர் விசேஷித்த நாளாய் மாற்றி இருக்கிறார். அது விசேஷித்த பரிசுத்த ஓய்வு நாள். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நித்திய கட்டளை. இந்த கட்டளை நாம் என்ன செய்யக்கூடாது? மீறவே கூடாது. இந்த கட்டளையை நாம் என்ன செய்யக்கூடாது? மீறவே கூடாது, மீறவே கூடாது. மிக முக்கியமான நாள். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு வேதனைப்பட்டு அவங்க சத்தம் போட்டு ஐயோ என்று அலறுகிற சத்தத்தை கேட்டுதான் ஆண்டவர் மோசேயை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. பார்வோன்கிட்ட போனா அவன் விட மாட்டான். எத்தனையோ காரியங்களை சொல்லி பார்த்தாச்சு, விட மாட்டான். கடைசியா சொல்லுகிறார், நான் வாதையினால உன்னை சோதிப்பேன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி வாதைகள்னாலே சோதிக்க ஆரம்பித்தார். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 10 வாதைகள். ஒவ்வொரு வாதையினாலும் சோதிக்கப்படும் போது இதோ உங்களை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா கிளம்பி போகும்போது விட மாட்டான், தடுத்து நிறுத்திடுவான். இப்ப 9 முறையும் அப்படித்தான் நடந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 10வது முறை வரும்போது அது ஒரு தலைச்சங்கார், அது கொஞ்சம் கடுமையான வாதையாக இருந்தது. முத பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்யறோம்? கொலை பண்ணுகிறதானது. அப்பதான் கொஞ்சம் என்ன நடுங்கினான். கொஞ்சம் ஐயோ என்னுடைய மூத்த புத்திர பாக்கியமா என்ன செய்கிறது, போக போகிறது என்று சொல்லி கொஞ்சம் நடுங்கி, சரி உங்களை நீங்க போங்க, உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விடுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆனா விட்டா கூட நமக்கு தெரியும், ஆண்டவர் அதுக்கப்புறம் அவனுடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? கடினப்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபிக்கிறோம், பாவ அறிக்கை பண்ணுகிறோம், ஆண்டவர் விட்டுட்டே இருக்கிறாரு. நம்ம சொல்ற காரியத்தை கேட்டுட்டே இருக்கிறாரு, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்துட்டே இருக்கிறார். எல்லாமே நமக்கு சந்தோஷமான காரியம்தான். ஆனா மனம் திரும்பலாம் ஒவ்வொரு முறையும் நம்ம மனமாற்றம் அடைந்து பின்மாற்றம் அடைந்து போய் மீண்டும் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபித்து நம்ம உள்ள வரலாம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த பாவ அறிக்கையை, அந்த மனம் திரும்புதலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. பார்வோன் அந்த தலைச்சங்காரம் என்கிற வாதை வந்த வேளையில நிஜமாகவே அவன் மனம் திரும்பி விட்டுட்டான், போனா போட்டு அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல தெரியுமா? அந்த மனம் திரும்பலை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் மோசே அனுப்பி இத்தனை விஷயம் உன்னிட்ட நான் சொல்லியிருக்கேன், என் ஜனங்களை ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்க விடுன்னு நான் சொல்லிட்டேன், நீ விடலை. முதல் வாதை, 2ஆம் வாதை, 3ஆம் வாதை அப்படின்னு சொல்லிட்டு 9 வாதை வந்தது, நீ என்ன செய்யல? விடலை. இப்ப நீ மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை. அநேகர் சொல்லாங்க வலது பக்கத்து கல்லணை மாதிரி கடைசியில மனம் திரும்பலான்னு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டோம். அந்த கல்லனுக்கு அன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. கிடைத்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டான். நமக்கு அப்படி அல்ல. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம மன்னிப்பை கேட்கிறோம், ஆண்டவர் மன்னிக்கிறாரு, மீண்டும் 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 அந்த பாவத்தை செய்து பின்வாங்கி போகணும்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு கேட்டு 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 ஆண்டவர் பாப்பாரு, என்னை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க, அவருக்கு தெரியும், ஆனாலும் விட்டு கொடுக்கிறார், அவ்வளவுதான். ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. கடைசியில நம்ம மனம் திரும்பலான ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்திருந்தாலும் மனம் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பார்வோனுக்கு 10வது வாதம் வந்ததில் அவன் பயந்து விட்டுட்டான். ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. வேதம் சொல்கிறது, அவனுடைய இருதயத்தை கர்த்தரே கடினப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. சிலருடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துகிறார். அவர்களுக்கு ஓய்வு என்ன என்றால் என்னன்னு தெரியும், ஆராதனை, ஜெபம், உபவாசம்னா என்னன்னு தெரியாது. ஆனா அந்த இருதயம் கடினமா இருக்கிறபடினாலே மாமிச பிரகாரமான காரியங்களை தான் அவர்கள் சிந்திப்பார்கள். உலக பிரகாரமான காரியத்தை அவர்கள் ஐயோ நான் வாழ வேண்டும், இதை செய்யணும், அதை செய்யணும்,
இங்க போகணும் அங்க போகணும் அப்படி சொன்ன இப்படி மாமிச சிந்தை அது மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்கு ஆவியின் சிந்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். மாமிசத்திலே வாழ்ந்து கொண்டாலும் ஆவிக்குள்ளாதான் நம்ம வாழ வேண்டும். ஆவியின் சிந்தை தான் நமக்குள்ளால இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், வசனம் என்ன சொல்லுகிறது, கற்பனை என்ன சொல்லுகிறது, கட்டளை என்ன சொல்கிறது, அவருடைய உடன்படிக்கை என்ன சொல்கிறது, அவருடைய எச்சரிப்பு என்ன சொல்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயே தியானித்து தியானித்து விட வேண்டியதை விட்டு பிடிக்க வேண்டியதை நாம் பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தம் அப்படியே பலிக்கும். இந்த பூமியில யாருக்கும் செய்திராத பெரிய அதிசயமான காரியத்தை கர்த்தர் உங்கள் நடுவிலேயே செய்வார், நம் நடுவிலேயே செய்வார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஒவ்வொருவரோடு தனித்தனியா ஒவ்வொருவரோடு கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார் என்றால் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். வெற்றிக்கு மேல வெற்றி வரும், ஜெயத்துக்கு மேல ஜெயத்து வரும். நமக்கு விரோதமா எழும்புறோம் பயப்படுவோம். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பினான். வேதம் சொல்கிறது தாவீது நிமித்தம் அவன் பயப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்பட காரணம் என்ன? தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினாலே. அல்லேலூயா. சவுலை கோலியாத்தை கொன்ற மாதிரி சவுலை கொல்வதற்கு பெரிய காரியம் ஒண்ணும் இல்லை தாவீதுக்கு. அல்லேலூயா. அதனால தாவீது என்ன செய்யறானா, அவன் ஒதுங்கி ஒதுங்கி போறான். இவன் துரத்தி வாரான், சவுல் துரத்தி வாரான். இவன் என்ன செய்யறான், ஒதுங்கி ஒதுங்கி விட்டு கொடுத்து போறான். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராகில் நாமும் தாவீதை போல நமக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், எதிர்த்து நிற்காதபடிக்கு நாம் ஒதுங்கி போவனா, ஞானமா இருப்போம்னா, புத்தியா இருப்போனா. தாவீதை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஞானமா இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் அவன் ஞானமா இருந்தான், அவன் புத்தி உள்ளவனா இருந்தான். எனவே சண்டைக்கு வந்த சவுலோடு சண்டைக்கு போகாதபடிக்கு அவன் என்ன செய்யணும், ஒளிந்து மறைந்து போய்கொண்டே இருந்தான். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஏற்ற நாளிலே சவுலுடைய ராஜ்யபாரம் போனது, அவனுடைய ஜீவனம் போனது. அல்லேலூயா. தாவீது உயர்த்தப்பட்டான். கர்த்தர் யார் யாரோடு கூட இருக்கிறார்களோ இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வரும். ஆனால் இந்த உபத்திரத்துக்கு முடிவு எப்படின்னா அது ஒரு மேன்மையை கொண்டு வரும். எனவே இந்த நாட்களிலே பிசாசான உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடினாலும் அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதன் நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு விரோதமாய் போராடி நம்மை வசிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், படிக்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம், வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம், ஊழியம் செய்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம். எப்படினாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது பிசாசினால் ஏவப்பட்டு சிலர் நமக்கு விரோதமாக எழும்பத்தான் செய்வாங்க. அது நமக்கு கொஞ்சம் உபத்திரத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனாலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. நாம் புத்தியாய் தாவீதை போல ஞானமாய் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் ஒரு நாளிலே சத்துரு சங்கரிக்கப்படுவான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்த. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போனோம். உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும், யார் மறைமுகமாய் பேசினாலும் அது நமக்கு விரோதமாய் எழும்புகிறதல்ல, பேசுகிறதல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். எனவே நம்மில் யாரும் விசுவாசி விரோதமாய் எழும்பக்கூடாது. பாஸ்டருக்கும் விசுவாசிகள் விரோதமாய் எழும்பக்கூடாது. எழும்பனா சண்டை பண்றதில்ல, தவறாய் சிந்திக்க கூட செய்யக்கூடாது, ஆலோசனை பண்ணக்கூடாது, அங்குமிக்கும் தவறான வார்த்தைகளை பேசி தெரியக்கூடாது. ஆண்டவர் உள்ளத்தையும் பார்க்கிறார். மனுஷன்தான் வாய்மொழியை பார்க்கிறான், மேலோட்டமா பார்க்கிறான். ஆண்டவர் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்தார்கள். நாம் கனவுல சிந்தித்தால் கூட அதை கர்த்தர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இருதயம் அவ்வளவு சுத்தமா இருக்க வேண்டும், நன்மையானதை சிந்திக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 4:22 சொல்ல, அப்பொழுது நீ பார்வோனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். அடுத்த வசனம் சொல்கிறது, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று நீ பார்வோனிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என் பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களை ஆராதிக்க விடாதபடிக்கு சில தடைகள் வருகிறது. நம்மை சார்ந்தவர்கள் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, இல்லைன்னா அன்னைக்கு தான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் விருந்து வைக்கிறாங்க, அல்லது நம்ம வீட்டிலேயே அவங்க விருந்துக்கு வர்றாங்க. இல்லையா? அதன் நிமித்த சபைக்கு வர என்ன செய்யல முடியாம போகிறது. ஆண்டவர் பெரியவராய் இருந்தால் உங்களை சார்ந்தவர்கள் பெரியவர்கள் அல்ல, ஆண்டவரையே தேட வேண்டும். இப்படி உங்களை தேடி ஒருவர் வருவாராகில், நான் சபைக்கு போறேன், நீ என்னோட கூட சபைக்கு வா, அழைத்து வாருங்கள். ஒருவேளை அவர்கள் வர மனமற்றவளா இருந்தால், நான் வருவதற்கு நீ வீட்டில் இருந்துக்க, நான் ஆராய்ச்சிட்டு வரேன்னு நீங்க ஆராதிக்க தான் வரணும். சாப்பாடு வேணுமா, சமைச்சு சாப்பிடு, இல்லைன்னா சமைத்து இருக்கிறதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்துடணும். அதான் உண்மையாய் கர்த்தருடைய சேஷ்ட புத்திர பிள்ளைகள். அல்லேலூயா.
கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகள் அதைத்தான் செய்வார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சில இடத்துல அப்படிதான் செய்திருக்கிறேன். அதனால சிலர் நம்மகிட்ட கொஞ்சம் வருத்தப்பட்டவங்களும் உண்டு. இல்ல, என்னை விட அவனுக்கு ஊழியம் முக்கியமா, ஆராதனை முக்கியமா, அப்படி நினைச்சவங்க உண்டு. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ ஃபங்க்ஷன் நடந்த போதிலும், நான் ஊழியக்காரன் ஆகாததற்கு முன்னால கூட, விசுவாசியா இருந்த போதிலும் கூட, நான் என்ன செய்யல? முக்கியமான ஃபங்க்ஷன் தான், நம்ம குடும்ப ஃபங்க்ஷன் தான். ஆனா கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்காக செலவிட்டபடினால தான் நான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறேன். இல்லைன்னா இதுக்கு முன்னே என்னைக்கும் செத்து போயிருப்பேன். அப்படிப்பட்ட தருணங்கள் வந்தது. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. நான் சாமாமல் பிழைத்திருந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் கர்த்தர் என்னை இன்றைக்கும் ஜீவனோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து, கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று வருகிறவர்கள் மட்டுமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சிலர் பாஸ்டர் ஏதாவது வராமல் இருந்தால் ஏதாவது சொல்லிடுவாரு அப்படின்னு வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். சிலர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கள் இருப்பாங்க. அன்னைக்கு தான் நம்ம ஒருவருக்கு பார்ப்போம். சந்தோஷமா சர்ச்சுக்கு போனால் அந்த ஃப்ரெண்ட்ஸையும் இந்த ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கலாமே, சந்தோஷமா கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசலாமேன்னு அப்படியே இருக்கலாம் ஒரு கூட்டங்கள். ஆனால் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வருவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. இங்கே பார்வனோட சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நீ ஆராதிக்க விடு, என்னை ஆராதிப்பதற்கு என் பிள்ளைகளை விடு என்று சொன்னார். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளை ஆராதிக்க விடாதபடிக்கு அவன் தடை பண்ண விட்டான். ஆனாலும் அப்புறம் பின்தொடர்ந்தான், துரத்திட்டு வந்தான், விடக்கூடாதுன்னு சொல்லி துரத்திட்டு வந்தான். செங்கடல் வந்தது. இவங்க நல்லா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டே வந்தாங்க. செங்கடல் வந்தது. இனி இதை தாண்டி இவங்களுக்கு போக முடியாது. இந்த பக்கத்துல பார்த்தா பெரிய மலை, அங்கேயும் ஓட முடியாது. இந்த பக்கத்துல போய் பெரிய சகதி, அங்கேயும் ஓட முடியாது. பின்னாடி இவனுடைய சேனை வந்து கொண்டே இருக்கிறத பார்த்து பயந்தாங்க ஒரு பக்கம். ஆனா கொத்தரை நோக்கி பார்த்தார்கள். மோசேயுடைய கோலை நீட்டினா செங்கல் 2ஆய் பிளந்தது. அந்த அக்கினி மேக ஸ்தம்பங்கள்லாம் பின்னாடி வந்து நின்றது. அவங்களுக்கு இருட்டாக தெரிந்தது, இவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராகில் அவர் பயங்கரமான காரியங்களை அவர் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் செங்கடலை கடந்தார்கள். அதுபோல நாமும் கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களும் பின்னாடி வந்தாங்க. எல்லாருமே செங்கடலுக்குள்ளால அமிழ்ந்தார்கள். இது கட்டுக்கதையில உண்மை சம்பவம். அது ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த தேர், அதோடைய வீல், ரதத்தினுடைய வீல், இதெல்லாம் அங்க உள்ள இருக்கிறது. அந்த கடல்ல அமிழ்ந்திருக்கிறதை அறிகிறார்கள். இன்னும் வரக்கூடிய கடைசி நாட்கள்ல இன்னும் அப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுத்தப்படும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது என்ன சரித்திரபூர்வமாக இருந்தாலும் வேத வசனத்தின்படி சொல்லப்பட்ட சம்பவங்கள் அத்தனையுமே உண்மை 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 என்று சொல்லத்தக்கதாக ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி 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 அந்த குறித்த நாளிலே கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தத்தான் போகிறார். அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்ட அத்தனை சரித்திரங்களும் உண்மை என்பது ஒரு நாள் அது வெளிப்பட போகிறது, உண்மை என்பது நிரூபிக்கப்பட போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போது நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நோவாவுடைய பிள்ளையாகட்டும், இங்கே கடலிலே அமிழ்ந்து போன இவர்களும் இவருடைய சேனை அல்லது அந்த ரதங்கள், குதிரைகள், எதுவானாலும் சரிதான், சாட்சியாக நிற்கத்தான் போகிறது. அல்லேலூயா. எதிராக வந்தார்கள், விழுந்து போனார். நம்மை ஆராதிக்க விடாதபடிக்கு எந்த ஒரு காரணம் தடை பண்ணுகிறதோ அந்த தடை, நீங்க சொல்லுங்க, ஐயோ நான் ஆராதிக்காம நான் இந்த காரியத்துக்கு வந்தேன்னா பார்வோனுடைய சேனை செங்கடல் அமிழ்ந்த போல உங்களுக்கு தான் ஆபத்து வரும். ஆகையினால போயிட்டு வந்தேன்னா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். அந்த அளவுக்கு பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளால் நாம் ஒவ்வொருவரும் வைராக்கியம் கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. என் ஜனங்களை ஆராதிக்க விடு. அப்ப பரிசுத்த ஓய்வு நாள் எதற்கு? கர்த்தரை ஆராதிப்பதற்கு. வேற ஏதோ பார்த்துட்டு இருப்பதற்காக அல்ல, ஏதோ உலக சிற்றின்பங்களை மூழ்கி இருப்பதற்காக அல்ல, தெய்வ முகத்தை தரிசிப்பதற்கு. ஆண்டவரே, 6 நாள் நான் வேலை செய்தேன், என் கூட இருந்தீங்க, நான் சாகாம பிழைச்சிருக்கிறேன், ஏதோ உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன், என்னையே உமக்கு நான் காணிக்க படைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு தெய்வ சமூகத்துல நல்ல நுரங்கொண்ட இருதயத்தோடு தாழ்மைப்பட்டு வருவோம் என்று சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூனி தேவாலயத்திலே இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அங்கே வருகிறார். இவளுக்கு கூனியாக இருந்த போதிலும் கூட தேவாலயத்துக்கு வருவதை அவள் நிறுத்தி கொள்ளவில்லை. அந்த கூன் எதனாலே வந்ததுன்னு சொன்னால் பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை ஆட்கொண்டபடியினாலே அவளை எவ்வளவு நிமிர முடியாத கூனியா இருந்தார். நாமும் இடுப்பு வலி, கழுத்து வலி, முட்டு வலி, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம்.
ஆனாலும் இருக்கிற பலத்தோட கர்த்தரை ஆராதிக்க வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார். அதை வாசிக்கும் போது ஆண்டவர் அதை பார்க்கிறார், இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறார். அது எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூனி இதோ தேவாலயத்தில் வந்திருக்கிறாளே என்று சொல்லி அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை அதட்டினார். அந்த நிமிஷமே அவள் முற்றிலும் நிமிர்ந்தாள் என சொல்லி பார்க்கிறோம். அந்த வியாதியை உண்டு பண்ண பலவீனப்படுத்த ஆவி போய்விட்டது, அவள் நிமிர்ந்தாள். எங்கே நடந்தது? தேவாலயத்திலே நடந்தது. கர்த்தர் தேவாலயத்திலே வரும்போது யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க பார்க்கிறாங்க. உங்க நிலைமையை பார்க்கறாங்க. கடன் பிரச்சனையில வந்திருக்கிறாங்களா, வியாதியில வந்திருக்கிறாங்களா, போராட்டத்துல வந்திருக்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது நிந்தி அவமானங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனையில என் பிள்ளைங்க வந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிகிறார். ஆண்டவரே, நான் எவ்வளவு நிமிர முடியாம கூனியா இருக்கிறேன்னு அவ ஜெபிக்கல. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற ஸ்தலத்துல நம்முடைய பிரச்சனைகளை சொல்லாமலே ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 18 வருஷம் அந்த பலவீனப்படுத்துற ஆவி அவளை நிமிரப்படாதபடிக்கு கூனியாய் வைத்திருந்தது. அவன் எனக்கு நிமிர முடியல, எனக்கு உட்கார முடியாத, வீட்டுல கிடக்கல. அந்த நாளிலே தேவாலயத்திலே கடந்து வந்தான். இந்த நாளிலே பலவீனத்தின் மத்தியில் வந்திருக்கு உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஏன்னு சொன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி மட்டுமல்ல, ஒருவேளை பல வருடங்களாக பல நிந்தைகள், பல அவமானங்கள், பல போராட்டங்கள் மத்தியிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். பல வியாதிகள் மத்தியில இருக்கலாம், கடன் பிரச்சனைகளே மத்தியில இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு சிறையிருப்புல நீங்க இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவைகளை கர்த்தர் காண்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் அவைகளை மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 வயது மதிக்கத்தக்கதான பிறப்பிலேயே சப்பானியா இருந்த ஒருவன் தேவாலயத்தின் முன்பாக பிச்சை தான் கேட்டுட்டு இருந்தான். யோவானும் பேதுருவும் போறாங்க. அங்கேயும் பிச்சை கேட்கும்போது, எப்பா எங்கள்கிட்ட தாரதுக்கு வெள்ளிய பொண்ணு ஒண்ணும் இல்ல, இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்ன வேளையில அவன் குதித்து எழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறது, குதித்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிற. வீட்டுக்கு அவன் ஓடல, இவர்களுக்கு பின்னால தேவாலயத்துக்குள்ளால ஓடனான். அப்போ தேவாலயத்துக்குள்ள பிச்சை கேட்டிருந்தும் கூட அவருடைய உள்ளத்துல நான் சுகமா இருந்தா தேவாலயத்துக்குள்ள போய் ஆண்டவரை ஆராதித்து இருப்பேனே என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இந்த நாட்களில் இருந்தபடினால தான் அவன் குதித்து எழுந்து உற்சாகத்தோடு என்ன செய்யறான், தேவாலயத்துக்குள்ளே போனான்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி நடக்க முடியாத, உட்கார முடியாத, நிற்க முடியாத சூழ்நிலையில நீங்க வந்திருப்பீங்கனாலும் கர்த்தர் உங்கள் கை கால்களை எல்லாம் பலன் உள்ளதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு அவனை போல ஒரு உற்சாகம் வேண்டும். ஒரு சீக்கிரமாய் தேவ சமூகத்துல 9 மணிக்கு ஆறாதுன்னா 8:45 உள்ளே வந்து சேர்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பீங்கன்னா இப்படிப்பட்டதான வல்லமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். லேட்டாகி வரவங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வராமல் அப்பப்ப டிமிக்கி அடிக்கிறவங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இது கர்த்தர் உண்டு பண்ண நாள். இதிலே கழுகூர்ந்து மகள கடவோம். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. ஏன் நெகேமியா 10ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்கே அந்த 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 நாட்களிலே ஆலயத்திலே இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும், ஆராதனை நடந்து கொண்டிருக்கும். அன்னைக்குதான் பலவிதமான தானியங்களை விற்க கொண்டு வருவாங்க. அது மாதிரி வாங்கவும் வருவாங்க. விற்பனைக்கு இருக்கிறவங்க வித்துட்டே இருப்பாங்க, வாங்குற வாஞ்சியோட வரவாங்க. அங்க ஆராதனை ஒரு பக்கம் நடக்கும். இதை முடிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, கொண்டு வர பொருளை வழியில வித்துக்கிட்டு உள்ள வந்து ஆராதிப்பாங்க. போகும்போது அவங்களுக்கு தேவைப்பட்டதை வாங்கிட்டு போவாங்க. இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ரோடுகள்லாம் சில சபைகளுக்கு முன்பதாக திருவிழாக்கள் ஃபங்க்ஷன் நடக்கும்போது, விசேஷத்த கூட்டங்கள் நடக்கும்போது அந்த வரிசை பலவிதமான வியாபாரங்கள் நடக்கும். பொம்மை வியாபாரங்கள் நடக்கும், விளையாட்டு வியாபாரங்கள், சாமான்கள் விற்பனை செய்வார்கள், நல்ல ஸ்வீட் ஆகாரங்கள் எல்லாம் விற்பனை செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது. இல்லையா? அன்றைக்கு அவர்கள் கர்த்தர் என்றைக்கு எச்சரித்தார்களோ அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இனி இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல எந்த ஒரு பொருளையும் நாங்க விற்க கொண்டு வர மாட்டோம், எந்த ஒரு பொருளையும் நாங்க வாங்க மாட்டோம் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்க உணர்வு உள்ளவர்களா இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணணும். பல திருவிழா கடையில் தேங்குழல் எல்லாம் பார்க்கும்போது ஆசையா தான் இருக்கும். 1 கிலோ வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல விதவிதமான ஸ்லைடெல்லாம் தொங்கிட்டே இருக்கும். நீங்க ஃபேன்சி ஸ்டோர்ல பார்த்துருக்க மாட்டேன், அங்கே தொங்கிட்டே இருக்கும். அதை வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சில விளையாட்டு பொம்மைகள், வேறு விளையாட்டு பொம்மைகள் விற்கிற கடைகளை விட கொஞ்சம் வித்தியாசமாக அட்ராக்ஷனாக தெரியும். வாங்கினா குள்ளம் போல தான் இருக்கும். நம்ம அநேகர் வாங்கி கொண்டு தான் இன்றும் இருக்கிறோம். தயவு செய்து நெகேமியா 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுவாங்க, நாங்கள் விற்கவும் மாட்டோம், கொள்ளவும் மாட்டோம்.
இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல நாங்க ஒரு பொருளை விற்கவும் கொண்டு போக மாட்டோம், நாங்க வாங்கவும் மாட்டோம். இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். வாங்குவதற்கு நாட்கள் இருக்கிறது, வாங்குவதற்கு கடைகள் இருக்கிறது. விற்பதற்கும் நாட்கள் இருக்கிறது, விற்பதற்கும் சந்தைகள் இருக்கிறது, கடைகள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல அப்படிப்பட்ட திட்டங்களை, தீர்மானங்களை வைத்து நாம் செயல்படாதபடிக்கு கர்த்தரை ஆராதிப்பதிலே நாம் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இவர்களை விடுவித்தார்னா கர்த்தரை ஆராதிப்பதற்காக தான். நம்மை ரட்சித்திருக்கிறார்னா கர்த்தரை ஆராதிப்பதற்காக தான். பரலோகத்துல போய் என்ன செய்ய போறோம்? கர்த்தரை ஆராதிக்க தான். அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரிய தேவன். அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரிய தேவன் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கும் இங்கும் சென்று பலியிடாதீர்கள், ஆராதிக்காதீர்கள். தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, சபை கூடி வருதலை சிலர் விட்டுகிறது போல நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் வர்றாங்க போறாங்க. பிரசங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சபைக்கு போக்குவரவு செய்தவர்களும் ஆண்டு போனாங்க. போயிட்டு சபைக்கு தான் வருவாங்க, ஆனா அந்த பரமக்கானாக்க பரலோகத்துக்கு வருவாங்கங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. அவங்களுடைய சிந்தையெல்லாம் வேற சிந்தை. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதற்கென்றே சபைக்கு வர வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்தார், பலனை தந்தார். கர்த்தரை ஆராதிப்போம் என்று என்ன புரோகிராம் இருந்தாலும் அவளை உதறி வைத்து விட்டு தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். சிலர் அதை என்ன செய்கிறார்கள்? விட்டு விடுகிறார்கள். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமா? ஒரு விஷயம் கூட வாசியமா மேல இருந்து. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுறது போல நீங்களும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆராதிக்க வரலையோ அவங்களுக்கு நீங்க புத்தி சொல்லணும். எந்த ஓய்வு நாள்ல யார் வராம இருந்தாலும் வந்தவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். ஏம்மா, இது ஆண்டவர் உருவாக்குறதான ஓய்வு நாள். இந்த நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். எனவே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். கர்த்தரையே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லி சொல்லி ஒரு வழி ஆயிடுச்சு. நீங்களாவது சொல்லுங்க. கம்ப்ளைண்டே வந்துட்டு, பாஸ்டர் என்னைக்கே சொன்னதே சொல்லிட்டு இருக்கிற கம்ப்ளைண்டே வந்துட்டு எனக்கு. ஆக நான் இனி சொல்லல, நீங்களே சொல்லுங்க. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். சபையோட ஒவ்வொரு காரியத்திற்காக புத்தி சொல்லுங்கள். உபவாச கூட்டத்திற்கு வந்து கடந்து வரும்படி புத்தி சொல்லுங்கள். ஆராதனை கடந்து வரும்படி புத்தி சொல்லுங்கள். தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு சொல்லுங்க. விசுவாச பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற நாளை சொல்லுங்க. இனிமே உபவாச கூட்டத்தை சொல்லுங்க. ஆயத்த ஜெபத்தை சொல்லுங்க. இரவு ஜெபத்தை சொல்லுங்க. விசேஷத்தை எல்லா கூட்டங்களையும் சொல்லி எல்லாருமா சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது பரலோக தகப்பன் இங்க இருந்து ஒவ்வொருடைய உள்ளத்தை பார்த்து அந்த 18 வருஷம் கூனியாயிருந்த அந்த சகோதரிக்கு விடுதலை கொடுத்த போல உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் பரத்தில் ஈவாய் தருவார். அல்லேலூயா. அவர்களோடு உங்களோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நம்மோடு கூட இருந்து அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் அவனுடைய 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஏசாயா 58 அவனுடைய 13, 14 வசனங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால்களை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும். நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாது. போறவங்கள்ட்ட ஏமா வரல நேட சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அது உலகத்துக்கு அது ஒத்துதான் இருக்கும். ஆனா ஆண்டருடைய உடன்படிக்கை அது ஒத்து வரவே வராது. புரிஞ்சுதா உங்களுக்கு? தூங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிரிச்சுட்டாங்க. அதனால விழித்திருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே பாருங்க. இன்னைக்கு ஏன் இவங்க எல்லாம் ஃபங்க்ஷன் அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகமா வைக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் அந்த நாளை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால இந்த நாள் ஆசீர்வாத நாள். உண்மைதான். இவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தா அது ஆசீர்வாதமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் எடுத்தா ஆசீர்வாதமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மற்ற காரியங்களை செய்தா ஆசீர்வாதம் இருக்கணும். எல்லா ஃபங்க்ஷனும் எங்க தான் கொண்டு போறாங்க? ஞாயிற்றுக்கிழமையே பண்ணிட்டே இருக்கிறாங்க. நம்மை சார்ந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்கள இல்ல,
ரட்சிக்கப்பட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை மேக்சிமம் பண்ண மாட்டாங்க. நம்மை சார்ந்த மற்ற பெயர் கிறிஸ்தவர்களாகட்டும், கர்த்தரை அறியாதவர்களாகட்டும், நம்ம இனஜன பந்துக்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், சொந்தத்தை சார்ந்தவர்கள்லாம் அந்த நாளை தான் என்ன செய்கிறார், தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அன்னைக்கு தான் நல்ல நாள், அது ஆசீர்வாதமான நாள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அவடத்துல நம்ம சொல்லணும், அந்த நாள் ஆசீர்வாத நாள். எதுக்கு தெரியுமா? நமக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு அல்ல, கர்த்தர் வைத்திருக்கிற ஃபங்க்ஷன்ல கலந்து கர்த்தரோடு கூட நம்ம சந்தோஷப்படும்படியாய், கர்த்தரை நம்ம ஆராதிக்கும்படியாய் அந்த நாளை கர்த்தர் வேறுவிரித்து வைத்திருக்கிறார். அது விசேஷித்த நாள், அது பரிசுத்த நாள், அது பரிசுத்த ஓய்வு நாள், அது நமக்கு என்ன செய்கிறது, ஆசீர்வாதமான நாள். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. எப்படா முடிப்பாரு ஓடலான்னு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இந்த நாள் நமக்கு பரிசுத்தம் உள்ள நாள். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். கர்த்தரை ஆராதித்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லுகிறார், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. நம்ம விருப்பப்படி செய்யக்கூடாது, ஆண்டவருக்குள்ள நாள். ஆண்டவர் சொல்றதான் செய்யணும். அது இஷ்டப்படி யாரெல்லாம் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அது நீங்களே முடிவு பண்ணிருங்க. இனி நான் இப்படி என் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணுங்க. உன் காலை விலக்கி விருப்பப்பட்ட இடத்துக்கெல்லாம் இந்த நாள்ல ஓடக்கூடாது. அது ஆஸ்பத்திரி ஆனாலும் சரி, வைத்தியசாலை ஆனாலும் சரி, ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, விருந்து விடாலும் சரி, இந்த நேரத்தை நமக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கர்த்தருக்கென்று செலவிட வேண்டும். சொல்ல மாட்டீங்களே, கர்த்தர் நல்லவர். நம்ம காலை அதுக்கு விளக்கணும். உன் வழிகளின்படி நடக்க கூடாது. உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும். விருப்பம் போல பேசக்கூடாது. மற்ற 6 நாளும் பேசிய மாதிரி பிசு 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 தேவையில்லாத காரியங்களை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பரிசுத்தம் உள்ள நாள். அது கூடு மட்டும் ஆண்டவரோடு, சிந்தை கூட ஆண்டவரோடு, பேச்சு கூட ஆண்டவரோடு. நமக்குள்ள பேசினாலும் ஆவிக்குரிய காரியங்களே பேசணும். ஆராதனை முடிஞ்ச பிறகு கூடியிருந்த அந்த கதை இந்த கதைன்னு பேசக்கூடாது. ஆவிக்குரிய கதைகளையே நாம் பேச வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான கதைகளையே நாம் பேச வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்படி சொந்த பேச்சை பேசாம இருந்து ஓய்வு நாளை மனம் மகிழ்ச்சியின் நாள் என்று எண்ண வேண்டுமா? ஓய்வு நாள் எப்படிப்பட்ட நாள்? மனமகிழ்ச்சி. 6 நாள் நம்ம வேலை செய்ய கஷ்டப்பட்டு பாரப்பட்டு வருத்தப்பட்டு ஆண்டவரை பார்க்க போறோம் போது சந்தோஷமா வரணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெளிநாட்டுக்கு போனது வாராங்கன்னா, ஏரோட்ராமில் வண்டி எடுத்துக்கிட்டு, கார் எடுத்துக்கிட்டு, சொந்தத்தை சேர்த்துக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா எப்ப வருவான்னு எத்தி பார்த்துட்டு நிக்கிறோமோ, அதை விட அதிகமாக நிற்க வேண்டும் என் ஆண்டவர் என்று முகத்தை தரிசிப்பதற்கு. ஏதோ கடமைக்கு வந்தம் போனன்னு வரதல்ல, வாஞ்சியோடு வரணும். ஆண்டவர் தரிசிக்கணும், அவருடைய முகத்தை தரிசிக்கணும். பாடலான நேரத்தில் அந்த வார்த்தைகள் என்ன தொடரும், சங்கீத பகுதியில் என்ன தொடரும், பிள்ளைகளை வசனம் சொல்கிற நேரம் என்ன தொடரும், செய்தி நேரம் என்ன தொடரும். அப்படி வாஞ்சியோடு வரணும். வசனம் சொன்ன அருமையான பிள்ளைகளுக்காக தான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏன்னா நல்ல கஷ்டப்பட்டு தேடி நமக்கேற்ற வார்த்தைகள் தான் கொண்டு பேசினாங்க. ஒவ்வொரு வசனம் சொன்னாலும் அந்த ஒவ்வொரு வசனம் எப்படி இருந்தது, கர்த்தர் நம்மோடு பேசினது போல இருந்தது. பிள்ளைகள் தானேன்னு விட்டவங்க விட்டுருவீங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். எத்தனை பேர் அப்படி நினைச்சிங்க? நல்ல வார்த்தைகளை கர்த்தர் அந்த பிள்ளைகளை கொடுத்து நம்ம மத்தியிலே பேச வச்சு. இது ஒரு பெரிய பிரசங்கத்தை விட மேலானது கர்த்தருடைய வார்த்தை. இல்லையா? அது ஒரு வசனமாலும் என்னுடைய இருதயத்தை தொட்டது. அந்த பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வாலிய பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை கர்த்தர் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. வசனம் சொன்னதான அருமையான தாய்மார்கள், அங்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாளை எப்படி எண்ணணுமா? மனமகிழ்ச்சியின் நாள் என்று எண்ண வேண்டும். நம்ம ஒரு திருமண வீட்டில் நிற்கும் போது, நம்முடைய சொந்தக்காரெல்லாம் வரும்போது எவ்வளவு கவலைகள் கஷ்டங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் அதெல்லாம் மறந்து எவ்வளவு சிரிப்பு புன்சிரிப்போடு எப்ப பேசலாம், யார் பேசலாம், சிரிச்சு சிரிச்சு பேசுறத நம்ம பார்க்க முடிகிறதில்ல. அவ தேவ சமூகத்தில் வரும்போது மனமகிழ்ச்சியாய் வர வேண்டும். ரலிலே சொல்லுமா, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்ல வேண்டும். இது யாருடைய நாள்? கர்த்தருடைய பரிசுத்த நாள். ஒரு வாரத்துல 7 நாள் இருக்குன்னா 6 நாளை நமக்கு தந்திருக்கிறாரு, ஒரு நாளை அவர் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து அந்த நாளை நம்ம பயன்படுத்த இரவு வரைக்கும் இருந்தாலும் சந்தோஷம்தான். ஏதோ 2-3 மணி நேரம் தேவாலயத்தில் வந்தோம், ஆராதித்தோம், போறோம், முடிஞ்சு போச்சுங்களாமே. அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது செலவிடுகிறேன்னா இதை விட பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஆனா நீங்க செய்கிற என்ன, 6 நாளும் செய்ய வேண்டிய வேலையை கூட்டி போட்டுட்டு இந்த 7ஆம் நாள்ல தான் அதை எல்லாம் சேர்த்து என்ன செய்கிறாங்க. அப்படி செய்கிறதுனால தான் தேவ சமூகத்தில் சந்தோஷமாய் அந்த நாளை கழிக்க முடியாமல் இருக்கிறது. இந்த ஒரு நாளை ஆண்டவர்களுக்கு கொடுப்போம். அல்லேலூயா. சபையிலிருந்து நீங்க வீட்டுக்கு போனாலும் கர்த்தருக்கென்றே அந்த நாளை நீங்கள் செலவிட வேண்டும். அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம சொந்த பேச்சை பேசக்கூட பாருங்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாளே நமக்கு இஷ்டமானவர்களை செய்யக்கூடாது, நம்முடைய காலை விலக்கிக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய வழிகளை நடக்கக்கூடாது,
நமக்கு இஷ்டப்படி செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி, கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று எண்ணி, அதை கர்த்தருடைய நாமத்தை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயாகில். இது ஒரு புனிதமான ஒரு பரிசுத்த நாள் என்று சொல்லி நீ மகிமையாய் எண்ணுவாயாகில், அப்பொழுது கர்த்தரின் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சி வரும். அதுக்கு முன்னால ஒருவேளை பணமா காசு கிடைச்சா உலக பிரகாரமான மகிழ்ச்சி தான் வரும். அது கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சு போகும். கர்த்தருக்குள்ளால ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கிறான்னா அவன் நித்திய காலம் மன மகிழ்ச்சியாய் வாழ்வான். அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை செய்வாராக. பூமியில் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கப்படும்படி பண்ண போறார். உயர்ந்த ஸ்தானம். யோசேப்பு ஒரு அடிமைத்தனத்திலிருந்து தூக்கி எப்படி எகிப்துல உயர்ந்த ஸ்தானத்துல நிறுத்தினாரோ, ஒரு தாவீதை வனாந்தரத்திலிருந்து ஆடு மேய்த்திருந்தவனை தூக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினாரோ, அதுபோல கர்த்தர் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகளையும் இப்போது இருக்கிற நிலைமையில அல்ல, ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்துவார். எப்போது நிறுத்துவார்? பரிசுத்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றெண்ணி, நம்ம சொந்த வழியில போகாம, சொந்த பேசாம, இஷ்டமானதை செய்யாம, நடக்காம, நாம் வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மைப்போடு வந்து கர்த்தரை ஆராதிப்போம்னா நம்முடைய சந்ததிகளை நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உயர்ந்த இடத்திலே உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதம், ஈசாக்குக்கு வைத்த ஆசீர்வாதம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்த ஆசீர்வாதம், புற ஜாதியாரா இருந்தால் ரட்சிக்கப்பட்டு இஸ்ரவேலால் மாற்றப்பட்ட நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி வருகிறது? ஆபிரகாமின், யாக்கோபின், ஈசாக்கின், இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்களை புறஜாதியாக வாழ்ந்த நம்மை கர்த்தர் தேடி கண்டுபிடித்து ரட்சித்து அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்கு பலிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஓய்வு நாட்களிலே கர்த்தரை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். அப்படி மன மகிழ்ச்சி நாள் என்று சொல்லி நீ ஆசரிப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் உன் பிள்ளைகளை உன்னை உயர்ந்த ஸ்தலத்திலே நிறுத்துவார். யாத்திராகம் 34 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் நம்மிடத்திலே பண்ணியிருக்க உடன்படிக்கை நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், இந்த பூமியில யாருக்கும் செய்திராத பெரிய அதிசயமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல, உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அந்த பயங்கரமான காரியத்தை இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் அந்நிய தேவர்களை தேடி ஓடாதபடிக்கு பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பீங்கனா, மனமகிழ்ச்சி நாளாய் அதை ஆசரிப்பீங்கனா, இந்த நாளை கர்த்தருக்கென்று நீங்கள் செலவு செய்வீர்களா, கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் சிரசின் மேலே அப்படியே நிலைநிறுத்துவார். நிச்சயமாகவே அது வாய்க்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செல்லும். எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் அப்படி ஜெபம்.